பாய்முனை யூடியூப் சேனலின் நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இன்றைய தினம் ராமாயணத்தில் நகைச்சுவை என்ற முதல் பகுதி முன்பு பேசிவிட்டேன். இப்பொழுது இரண்டாம் பகுதியை உங்களுக்கு சொல்லலாம் என நினைக்கின்றேன். அதாவது அந்த குகையில் வாலியும் ராட்சசனும் உள்ளே சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். வாலியும் ராட்சசனும் உள்ளே சண்டை போட்டு இருக்கின்றார்கள். வாலி என்ன பண்ணா, வெளியில சுக்ரீவனை காவலுக்கு வச்சுட்டு உள்ள சண்டை போட்டு விட்டுருவான். சுக்ரீவா, நான் அவனை அந்த ராட்சசனை அடிச்சு கொண்டுட்டு தான் வெளியே வருவேன், அது வரலையும் நீனு இங்கேயே இந்த காவல் காத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாலியும் அந்த ராட்சசன் உள்ள சண்டை போட்டுருக்காங்க. அப்ப சுக்ரீவன் என்ன நினைச்சான்னா, வாலி நம்ம மனைவி கூடவும் நம்மளை வாழ வைக்கல, நம்மளை கிஷ்கந்தாபுரிக்கு அரசனாகவும் ஒரு நாள் கூட அனுமதிக்கல, இதுதான் சமயம். இப்ப நம்ம என்ன பண்றோம், உள்ள ஒரு 2 பேரும் சண்டை போட்டுருக்கானோ, வாலியும் அந்த ராட்சசனா. அதுல வாலி அந்த ராட்சசன் வாலியை சாவடிச்சுட்டு ராட்சசன் வந்தா நம்மளை சாவடிச்சிருவான். அதே வாலி வந்தாலும் நம்மளை வாழ விட போறது கிடையாது, நாட்டை ஆள விட போறது கிடையாது. இதுதான் சமயம். எவனாச்சும் உள்ளார அடிச்சுட்டு கிடக்கட்டும், எமச்சத்தாலும் சாப்பிட்டு என்ன பண்ண சுத்திரிவான். அங்க இருந்து ஒரு பெரிய குன்றை தூக்கி அந்த குகையை மூடிட்டு கிஷ்கந்தாபுரிக்கு வந்துட்டான். இதாண்டா சமயம் விட்டு கிஷ்கந்தாபுரிக்கு அவன் மனைவி கூட வாலி மனைவி மனித உண்ணாச்சா. அதனால வாலி மனைவி கூட ராஜாவாகவும் இந்த ஆட்சியை ஆண்டுகிட்டு இருக்கான். சுக்ரீவன் ஆண்டுகிட்டு இருக்கான், ராஜாவாயிட்டா. வாலி மனைவி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த வாலிக்கும் அந்த கொம்பு முளைச்ச ராட்சசனுக்கும் அந்த குகையில 6 மாசம் நடக்குது. அவ்வளவு பெரிய பலசாலிங்க. வாலி பெரிய பலசாலி, அவனும் வர வாங்கியிருக்கான். ராட்சசனும் கொம்பு முளைச்ச ராட்சசனும் வர வாங்கியிருக்கான். அவனும் வாலியும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, உள்ளே பயங்கரமா மோதிக்கிட்டோம். 6 மாசம் சண்டை நடக்குது. அப்புறம் 6 மாசம் சண்டை நடக்குது. அந்த வாலிகிட்ட யாருமே ஜெயிக்க முடியாதாச்சா, ஏன்னா 1.5 பழம் ஆயிடும். அந்த எதிரியுடைய பழம் வாலிக்கு 1/2 பழமா 1.5 பழம். ஆனா எப்படி இருந்தாலும் வாலிகிட்ட எவன் சண்டை போடாலும் தோத்து வந்தான். அதனால என்ன பண்ணா, 6 மாசம் முடிவுல ராட்சசனை கொன்னுட்டு வாலி வெளியே வந்தான். வெளியே பார்த்தா இருட்டா இருக்கு, அடைச்சிருக்கு. என்னடா இது, வாலி எங்க போனான், சுக்ரீவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், வாலி அந்த குன்று இருக்குல்ல, அடைச்சால புகையில அந்த குன்றை காலால் மொத்த விட்டான். அந்த குன்று அப்படியே தூரமா ஓடி போச்சு, ஓடிடுது. அப்புறம் வெளியே வந்தான். வெளியே வந்தாக்க வெளியே பார்த்தா சுக்ரீவன் காணோம். ஓஹோ, இதான் சமயம் விட்டு சுக்ரீவன் அங்க நம்ம நாட்டுக்கு போயிட்டான் போட்டு வாலி வேகமா வரான். வேகமா கிஷ்கந்தாபுரிக்கு வரான். வாலி கிஷ்கந்தாபுரிக்கு வரது தெரிஞ்சதுமே சுக்ரீவன் என்ன பண்ணிட்டான், ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். அதாவது நம்மளை கொண்டுடுவான், அண்ணன்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் என்ன பண்றான், ஒரே ஓட்டமா ஓடுறான். வாலிக்கு என்ன ஒரு இதுனா, எழுத்து நீக்கலாம், சண்டை போடலாம், மன்னிப்பு கட்டலாம். ஆனா ஓடுனா வாலிக்கு பிடிக்காது. ஓட 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 துரத்துறதான் அவனுடைய வேலை. ஓடுறவனை கண்டா வாலிக்கு பிடிக்காது. இப்ப சுக்ரீவன் பயந்துக்கிட்டு ஓடுறான். அந்த சுக்ரீவன் துரத்துக்கிட்டே ஓடுறான். மலை கிளையில தாண்டி தாண்டி ஓடுறானுவான். சுக்ரீவன் ஓடுறான், வாலி தவனை துரத்துறான். ஓடிக்கிட்டே இருந்து சுக்ரீவன் என்ன பண்ணான், அவனுக்கு ஒரு சமயம் புத்தி ஒண்ணு வந்தது. அதாவது வாலி ஒரு மலை கிட்ட மட்டும் வரமாட்டான். அந்த விஷயம் சுக்ரீவன் தான் செய்யணும். சுக்ரீவன் என்ன பண்ணான், அந்த மலைக்கு போய் டக்குன்னு தாவி அந்த மலைக்கு போயிட்டான். அந்த மலைக்கு வாலி வரமாட்டான். அது ஏன்னா, அந்த மலையில ஒரு தடவை ஒரு முனிவர் தவம் இருந்துகிட்டு இருந்தார். தவம் இருந்துட்டு இருக்கும்போது வாலி என்ன பண்ணா, அந்த மலையில மேல இதே மாதிரிதான் ஒரு ராட்சசனை வேற ஒரு ராட்சசனை சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். கீழே முனிவர் தவம் இருந்துகிட்டு இருந்தார். அவர் ஒரு முனிவர். அவன் என்ன பண்ணான், வாலி அந்த ராட்சசனை அடிச்சு கிட்டிச்சு இது பண்ணதும் அவனை சாகடிச்சு அந்த ரத்தம் கீழே அப்படியே ஒழுகுச்சு. ரத்தம் என்ன ஆயிடுது, அந்த முனிவர் தலையெல்லாம் ஒழுவி முனிவர் உடம்பு முழுக்க ரத்தம் ஒழி விடுது. அப்ப அந்த முனிவர் தவத்துல இருந்து என்ன பண்ணார், மேல பார்த்தார். யாராவன் அப்படின்னாரு. யாராவன்னா, நான் தான் வாலின்னு இருக்கான். ஓ வாலியா, திமுர் பிடிச்சவனே, நான் கீழே தவம் இருக்கிறேன், நீ அதை கூட பார்க்காம நீ அவனை அடிச்சு கொண்டுட்டு ரத்தத்தை ஏமாறி போட்டுருவ. வாலி, இந்த மலையில நீ இருக்கிற நீ அடுத்தவனோட ஒரு இருந்தீங்கன்னா உன்னை தலை 1000 சுக்குநூறா கடவுளை உன்னை சாப்பிட்டார் அந்த முனிவர் சாப்பிட்டார். உடனே வாலி என்ன பண்ணான், அந்த ராஜன் விட்டு டக்குன்னா வேற மலை போயிட்டான். அதனால அந்த மலைக்கு மட்டும் வாலி வரமாட்டான். இந்த விஷயம் சுக்ரீவனுக்கு தான் தெரியும். அதனால என்ன பண்ணான், சுக்ரீவன் அந்த மலைக்கு போயிட்டான். அந்த மலையில் போயிட்டு தான் என்ன பண்ண வாலி பார்த்தான்.
நீ அந்த மலையில இருந்துக்கிட்டீங்கன்னா அந்த மலையை விட்டுப்பா, நீ நாட்டுக்கு வா, உன்னை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வாயில என்ன பண்ணான் விட்டுட்டு கிஷ்கிந்தாபுரிக்கு வந்துட்டான். அங்க இருந்தது அந்த அந்த மலையில சுக்கிரீவன் இருக்கான். சுக்கிரீவனும் இருக்கான். அப்புறம் சுக்கிரீவன் இருக்கிறான்னு சுக்கிரீவன் நண்பன் தான் அனுமன். அனுமன் என்ன பண்ணாரு, சரி சுக்கிரீவன் இருக்காரு அங்கதான் நாமல் போட்டு அனுமன் என்ன பண்ணாரு, சுக்கிரீவன் கிட்ட வந்துட்டாரு. சுக்கிரீவன் இருக்கிற மலைக்கு வந்துட்டாரு. அனுமனும் சுக்கிரீவனும் அந்த மலையில இருக்காங்க. அந்த மலையை விட்டு வெளியே வந்தா வாலி சுக்கிரீவனை அடிச்சு கொள்வான். அதான் அந்த மலையில இருக்காங்க. சுக்கிரீவனும் அனுமனும் அந்த மலையில இருக்கும்போது மலையில பாக்குறாங்க, தூரமா பாக்குறாங்க. தூரமா பார்த்தா என்ன பண்றாங்க, சுக்கிரீவன் பண்றான், அனுமன் அங்க பாரு யாரோ 2 பேர் மனிதன் மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சுக்கிரீவன் சொல்றான். அனுமன் பார்த்தான், ஆமா பிரபு 2 பேர் மனிதர்கள் வராங்க அப்படின்னு. யாரு பாரு, ஒரு சமயம் வாலி நம்மள அடிக்கிறதாவது ஆளையாவது அனுப்பிட்டு போனா மனித உருவுல, அதனால பாரு அப்படின்னு. சரி அவங்க வரட்டும் நம்ம அண்ணவா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. கிட்ட அவங்க 2 பேரும் ராமரும் லட்சுமணும் வராங்க. அதாவது அவங்க வந்து சீதையை ராவணன் தூக்கிட்டு போறதுனால அந்த ராவணன் கிட்ட இருந்து சீதையை மீட்கிறதுக்காக அந்த சீதையை தேடி வந்துகிட்டு இருக்காங்க அங்க. அதான் அவங்க 2 பேரும் வராங்க. கிட்டன வந்தாங்க. வந்தது இவங்க என்ன பண்ணாங்க, மலையில இருந்துட்டு ராமனும் லட்சுமணுக்கு அந்த மலைக்கு போனாங்க. யாருங்க நீங்க அப்படின்னு சுக்கிரீவன் கேட்டான். சுக்கிரீவன் கேட்டதான், நான் அயோத்தி மன்னன் தசரதனுடைய மகன் ராமன். என்னுடைய பெயர் வந்து ராமன். என்னோட தம்பி லட்சுமணன். நாங்கள் 2 பேரும் என்னுடைய மனைவியை தேடிக்கிட்டு வரோம். ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், என் மனைவி தூக்கிட்டு வரணும். அப்போ அனுமனுக்கு வந்து என்னன்னா ஒரு உணர்வு வருது. அதாவது ராமரும் லட்சுமணன் முன் பிறவில அனுமனும் இதுக்காக தான் படைச்சிருக்காரு அனுமனை. அந்த 2 பேரும் அனுமனுக்கு ஒரு உணர்ச்சி வந்து ராமனுடைய காலில் விழுந்து, அந்த உணர்ச்சினால காலில் விழுந்து, பிரபு நானே இந்த பிறவியை உங்களுக்காக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விழுந்து கும்பிட்டான் அனுமன். அப்புறம் தான் நம்மளும் அனுமனை தட்டி கொடுத்தாரு ராமன். தட்டி கொடுத்து சரிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும் ராமரே அப்படின்னாங்க. அதான் மனைவியை தேடணும், ராவணன் தூக்கிட்டு போயிட்டோம், அதுக்காக நான் வந்தேன். நாங்கள் வந்து ராவணன்கிட்ட இருந்து மனைவி நாங்கள் மீட்டு கொடுக்குறோம், நீங்கள் அதை பற்றி பார்க்க வேணாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் இந்த மலையை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா என் அண்ணன் வாலி இருக்கிறான், அவன் வந்து என்னை அடித்து கொண்டு விடுற மாதிரி இருக்கான். அவன் என்ன நாட்டையும் அளவுள்ள, என் மனைவியும் அளவுள்ள. அதனால வந்து நான் வந்து அவன்கிட்ட சண்டை போட்டு வந்து இங்கே இருக்கிறேன். இந்த மலைக்கு மட்டும் வாலி வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் உங்கள் மனைவியை ராவணன்கிறது மீட்டு விட்டோம்னா, ராமா நீங்கள் என்ன பண்ணணும், என் அண்ணன் வாலியை கொல்லணும் அப்படின்னு சுக்கிரீவன் சொல்கிறான். இதுதானே விஷயம். சரி நான் வாலியை கொண்டு விடுறேன், நீங்கள் வந்து எனக்கு உங்கள் அனுமர் படையோட அந்த ராவணன் சண்டை போடுறது தயாராகணும்னா சரின்னு விட்டு, சரி நீங்க நினைக்கிற மாதிரி வாலி அவ்வளவு சீக்கிரமா கொண்டு விட முடியாது ராமா. வாலிக்கு 1.5 பழம், உங்க பழத்துல 1/2 பழம் அவனுக்கு போயிடும். அதனால வாலிகிட்ட யாரு சண்டை போட்டாலும் தோத்துருவாங்க. சரி அப்ப இதுக்கு என்னதான் பண்றதுன்னா ராமர் கேட்டாரு. அதுக்கு சுக்கிரீவன் சொன்னா, நானும் வாலியும் சண்டை போடுறோம். சண்டை போடும்போது நீங்க பதுங்கி இருந்து அம்பு விடுங்க. நேரா விட்டா உங்களுக்கு சக்தி கிடையாது. பதுங்கி இருந்து அம்பு விடுங்க. அம்பு விட்டா வாலி செத்துருவான். அப்புறம் நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சுக்கிரீவன் சொன்னான். ராமருக்கும் லட்சுமணனுக்கும் சரி சுக்கிரீவன் சொல்றதா சேர்த்தாரு விட்டு, சரி நீ சண்டைக்கு போ அப்படின்னு ராமர் சொன்னார். ராமரே பார்த்து இது பண்ணுங்க, அவன் பெரிய பயங்கரமான ஆளு வாலி, என்ன கோட்டை கிட்ட விட்டுறதுக்கு சாவடிச்சிட போறான் அப்படின்லாம் சொல்லிட்டு, இல்லை நீ போய் தைரியமா போ அப்படின்ட்டு ராமரும் லட்சுமணனும் போங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணா சுக்கிரீவன் போனான். வாலி இப்ப வாடா சண்டைக்கு அப்படின்னு போய் சுக்கிரீவன் கூப்பிட்டான். கூப்பிட்டு வாலிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா துணிச்சலா வந்து சுக்கிரீவன் கூப்பிடான் சண்டைக்கு விட்டு, என்னடா திமிர் பிடிச்சி போச்சு, நானே உன்னை கொள்ளுன்னு நீயே வழியே வந்து சண்டைக்கு வரியா அப்படின்ட்டு வாலி என்ன பண்ண வந்தான். அவன் வந்து அவனை இவன் ஓடியாரான். அதாவது அவன் கிட்ட அழிச்சு வர்றதுக்கு, ராமர் இருக்கிற இடத்துக்கு அழிச்சு வர்றதுக்கு சுக்கிரீவன் ஓடுறான், வாலி அவன் துரத்திட்டு வரான். சுக்கிரீவன் ஓடுறான், அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டான். வாலி ராமர் இருக்கிற மலைக்கு பக்கத்துல அப்படி நின்றுட்டான். நின்று இப்ப போறான்ட்டு 2 பேரும் சுக்கிரீவனும் வாலியும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சண்டை 2 பேரும் நடக்குது. வாலி சண்டை சுக்கிரீவன் சண்டை போட்டாலும் என்ன பண்றான், இன்னும் அம்பு வழியன்னுட்டே சண்டை போட்டு விட்டுறான். வாலி என்ன நினைச்சு சண்டை போடுறான், பதுகுன பய என்ன இப்போ வந்து வலினா சண்டை கூப்பிடுறான். திமுர் ஓவராகி போட்டு விட்டு கோபமா அடிக்கிறான் சுக்கிரீவனை. சுக்கிரீவன் அடியை வாங்கிட்டு இன்னும் அம்பு வழியன்னுட்டே இருவான். இப்படியே 1 மணி நேரம் ஆனதான் சுக்கிரீவனால அடி வாங்க முடியல. என்ன பண்ணான், உயிர் போடிச்சா போதும், ராமன் நம்மள காலவாரி விட்டப்போ
உயிர் போச்சா போட்டு என்ன போட்டான், ஒரே ஓட்டமா அங்கிருந்து இந்த மலை கூட வந்தான். இந்த மலை கூட வந்தான். கூட வாலி என்ன பண்ணா, சரி அவனை ஓடிட்டான்ட்டு வாலி போயிட்டான். போயிட்டு தான் சுகிரன் என்ன பண்ண, ராமலிங்க போய் அனுமன்ட்டு, என்ன ராமா இப்படி கோட்டை விட்டாங்க, என்ன ஏன் கோட்டை விட்டு, ஐயா கொஞ்ச நாள் தான் அடிச்சிட்டு போனேன் வாலின்னு. இல்ல போச்சு அதை சுக்ரீவா, நான் ரெடியா தான் இருந்தேன் அம்போட. அது என்னன்னாக்க, நீங்க சண்டை போனதான் உங்க முகம் நீ வாடா இவன் சுக்ரீவனா அவன் சுக்ரீவனா நீ வாலியான்னு எனக்கு தெரியல. 2 பேரும் புறக போவாருனால நீயா அவனான்னு எனக்கு தெரியல. நான் ஒரே குழப்படைஞ்சு போச்சு. அதனாலதான் நான் அம்பு இல்ல. இப்ப என்ன பண்றோம்னா, ஒரு மாலை தரான். இந்த மாலையை நீ கழுத்துல போட்டுக்கிட்டு வாலிக்கிட்ட சண்டைக்கு போ. இந்த மாலையை கழுத்துல வாலிக்கிட்ட சண்டை போனா, நீ மாலை போட்டவன் அனுமான், மாலை போட்டவன் சுக்ரீவன், மாலை இல்லாதவன் வாலி. நான் மாலை இல்லாதவனா பார்த்து அம்பு விட்டுறேன் அப்படின்னு ராமர் சொன்னாரு. இதான் சரியா, நீங்க சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா இந்த தடவை நீங்க இதுல கோட்டை விட்டீங்க, நான் க்ளோஸ், என்ன கொண்டுடுவான் வாலி அப்படின்னு சொல்லிட்டு, வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தைரியத்தோட ஒரு மாலையை போட்டுட்டு சுத்திரிவன் பழையபடியா வாலியை போய், வாலி இப்ப வாடா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிட்டான். வழக்கமா முன்னாடி கூட்ட மாதிரி. என்னடா அவனுக்கு பைத்தியம் குடிச்சு போச்சான்னு வாலிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த தடவை செதடா நீ விட்டு வாலி வேகமா வரான். விட்டாரான் சுக்கிரவன் வந்து அந்த கிட்டண்ட, இந்த மலை கிட்டண்ட விட்டாரான். வாலி தொடர்ச்சியில வந்து என்ன பண்ணா, அப்படி திரும்பி நின்றுட்டான் சுக்கிரவன். திரும்பிட்டு தெம்பா சுக்கிரவன் வாலி அடிக்கிறான், வாலி இவன் அடிக்கிறான். இவன் 2 பேரும் சண்டை நடக்குது. அப்புறம் அப்ப பார்த்தாரு ராமர் பதி இருந்து மாலை இல்லாத அவனா பார்த்து அந்த அவனை நோக்கி அம்ப விட்டாரு. விட்டதான் டக்குன்னு ஆயிடுது. ராம பானம் பயங்கரமான சக்தி வாய்ந்த பானம். அதை விட்டுதான் வாலியுடைய இதயத்துல போட்டு பின்னாடி அம்பு வந்துடுது. அப்படியே வாலி என்ன பண்ணா சாஞ்சிட்டான். சாஞ்சி விட்டு தான் சரி விட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, ராம லட்சுமணன் அனுமான்லாம் வாலி கிட்ட போனாங்க. போய் அப்படியே வாலி நான் பண்றோம், அந்த அம்பை இழுத்து பார்க்கறோம். ராமபானம் இருந்தது. என்ன ராமபானம் இருக்கு அப்படின்ட்டு வாலி என்ன பண்றோம், யாரு அப்படி திரும்புறான். ராமரும் லட்சுமணன் அனுமான்லாம் வந்தாங்க. யார் நீங்க? நான் தான் தசரத சக்கரத்தினுடைய மகன் ராமன், இவன் என் தம்பி லட்சுமணன் அப்படின்னு சொன்னதான். எதுக்காக ராமா, என்ன நீ உங்க அப்பாலாம் நல்ல புகழ்பெற்றவராச்சு, நீ நல்ல மனிதராச்சு, நீ எதுக்காக என்ன பொண்ண அப்படின்னு வாலி கேட்கறான். அது ஒண்ணும் இல்ல, என் மனைவி வந்து ராவணன் கடத்திட்டு போயிட்டான். அதை மீட்கிறதுக்காக நான் இங்க வரும்போது சுக்ரீவனை பார்த்தேன். இந்த விவரத்தை சொன்னேன். அவன் என்ன சுக்ரீவன் என்ன சொன்னாலும், என் அண்ணனை கொள்ளுங்க, என்ன ஆள விட மாட்டாங்கிறான், நாட்டை ஆள விட மாட்டாங்கிறான், பல நாள் பழைய அதை தீர்த்துட்டீங்கன்னா நான் உங்க சீதையை நாங்க வானர படையில போய் சீதையை எங்க இருந்தாலும் வீட்டு வந்துடும்னு சொன்னான். அதனால நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதனால நான் உன்னை அந்த ராவணனை சீதையை மீட்கிறதுக்காக அதுக்காக வாக்கு கொடுத்தாலும் நான் உன்னை பொண்ணேன் அப்படின்னு ராமர் சொன்னார். நான் இதை கேட்ட உடனே வாலி கடகரன்னு சீக்கிரம், என்ன ராமா நீங்க இவ்வளவு இதா இருந்தாலும் தவறு பண்ணிட்டீங்க. அந்த ராவணனுக்காகவா நீங்க என்ன கொண்டீங்க? அந்த ராவணன் யார் தெரியுமா? அந்த கதையை சொல்றேன் கேளுங்க. இதனுடைய தொடர்ச்சியை 3ஆம் பாகத்தில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் என்று கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.